காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த பகுதியிலே நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த வாரம் ஒரு வசனத்தை வாசித்த போது அந்த வசனம் என்னோடு கூட அதிகமாக இடைப்பட்டது. அந்த வசனத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுள்ளவன் என்றான். இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் இந்த தலைப்பின் கீழே நம்ம பொதுவாக என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், சபை கேட்கணும். பல சபைகள் கேட்கறது இல்லை. காரணம், அவர்கள் காது இல்லாதவங்களா அப்படின்னா கேட்குற காது இல்லாதவங்க. காது இருக்குது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற காது இல்லை. இந்த வேதத்தில் நிறைய விஷயங்களை நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு நம்ம பிறந்ததுலேருந்து நாம் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைகிற வரைக்கும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வசனத்தில் ஆண்டவர் வச்சுட்டார். நான் சொல்வேன், இந்த ஒரு புத்தகம் போதும் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு. படிப்பின் புத்தகம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயத்தை நான் வரல. இந்த ஒரு புத்தகம் போதும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்து பரலோகத்திலே சேர்ப்பதற்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, படிக்காட்டி அவன் காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான், படிக்காட்டி அறிவு வளராது. இல்லைங்க, ஆதாமை படைக்கும் போதே சகல அறிவோடு தான் கர்த்தர் படைத்தார். ஆண்டவர் அவனை காட்டு மிராண்டியே படைக்கலை. நமக்கு ஆரம்பத்திலேருந்து இந்த டார்வின் தியரி, இந்த பிக் பேங் தியரி இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம என்னவோ மனுஷன் காட்டு மிராண்டியாக இருந்த மாதிரியும் அவனை இந்த படிப்பு தான் மனுஷனாக மாற்றின மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லைங்க, மனிதனை கர்த்தர் படைக்கும் போதே சகல ஞானத்தோடும் அறிவோடு தான் படைத்தார். அப்படி படைத்த மனுஷன் ஒரு காலகட்டத்தில் அவைகளை இழந்து போகிறான். அதற்கு பிறகுமே நான் சொல்லுவேன், வெறும் படிப்பு மட்டும் மனுஷனை அறிவாளியாய் மாற்றவில்லை, தேவன் அவனை மாற்றுகிறார். ஒரு ஞானம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. படித்தவங்க எல்லாருமே அறிவாளியாக இருக்கிறாங்களா? படித்தவன் அத்தனை பேருமே நல்லவனாக இருக்கிறானா? படித்தவன் அத்தனை பேருமே லாவை ஃபாலோ பண்ணுறானா? படித்தவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு கேட்டால், படித்தவர்கள் தான் அதிக கேடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு புறம் படித்தவர்கள் குண்டு தயாரிக்கிறாங்க, ஒரு புறம் படித்தவர்கள் அதை காப்பாற்றுறாங்க. ஒரு புறம் படித்தவர்கள் வைரஸ் தயாரிக்கிறாங்க, ஒரு புறம் படித்தவர்கள் அந்த வைரஸ் காப்பாற்றுறாங்க. இப்படி படிப்பு அழிவையும் உண்டாக்குறது, ஜீவனையும் உண்டாக்குறது. ஆனால் அழிவே இல்லாமல் வெறும் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது இந்த வசனம் மட்டுமே. தீமை இல்லாதது இந்த வசனம் மட்டுமே. அப்போ இந்த வசனத்தை ஏன் ஜனங்கள் கேட்க மாட்டேங்கிறார்கள்? நம்ம நிறைய ஊழியக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னு கேட்டால், சொல்கிறோம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, சொல்கிறோம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் கூட ஏன் அவர்கள் கேட்கவில்லை என்பதற்கு மோசே ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஃபஸ்ட்டு அந்த 2 காரியத்தை பார்ப்போம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லுகிறதை இஸ்ரவேல் ஜனங்களே கேட்கவில்லையே, எப்படி பார்வோன் கேட்பான்? எனக்கு நீர் சொல்லி ஒரு வார்த்தை எனக்கு அனுப்புகிறீர், அந்த வார்த்தையை கொண்டு போய் நான் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ ஜனங்களே கீழ்ப்படியாத போது எப்படி புறஜாதியார் கீழ்ப்படிவார்கள் என்று அவன் சொல்லுகிறான். இதே பிரச்சனை தான் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து ஊழியக்காரர்கள் சபைகளில் கொடுக்கிறார்கள். கர்த்தரிடத்திலிருந்து செய்தி உங்களுக்கு சேருகிறது. எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் அதை செய்ய அபியாசப்படுத்துகிறோம்? பொதுவாக நாம் எந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், நமக்கு விருப்பப்பட்டு நம்மால் செய்ய முடிந்த அல்லது நாம் எதை யோசித்து கொண்டிருக்கிறோமோ அதுக்கு ஏற்றார் போல் இருக்கிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதை செய்ய நாம் முற்படுகிறோம். அதே வேளையில் நம்மை திருத்தும்படி, கொஞ்சம் நம்மை உருவாக்கும்படி, உடைக்கும்படி கொடுக்குற வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறதில்லை. காரணம் என்னென்னா, அது நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றுது. என் லைஃப் ஸ்டைல் மாறாமல், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாவத்தை விட்டு வெளியே வராமல், நான் வாழ்கிற அந்த வாழ்க்கையோட எதுவுமே மாறாமல் பரலோகத்துக்கும் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குன்னா எனக்கு அது ஓகே, நான் அதை ஃபாலோ பண்ண தயாராக இருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி மனநிலை, மனிதனுடைய மனநிலை. இன்றைக்கி புறஜாதியார் மார்க்கங்கள் ஏன் இவ்வளோ செழித்தோங்குது அப்படின்னா, நீங்கள் செய்கிற எந்த பாவத்தை விட்டும் நீங்கள் வெளியே வர வேண்டாம், அந்த பாவத்துக்கு நாங்கள் எல்லாம் பரிகாரம் செய்கிறோம், அடுத்து அப்படியே நீங்கள் பரலோகத்துக்கும் போகலாம். ஆனால் இது அங்கே இப்படி அல்ல. இது வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:40 வேதம் சொல்லுது. அப்போ சில காரியத்தை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கு. வெளியே வந்தால் தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம், எதையுமே இழக்காமல் பெற்றுக்கொள்ளணும் என்று நினைக்கிறோம். இந்த உலகத்தினுடைய தியரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு லாஸ் இல்லாமல் ஒரு கெயின் கிடையாது. ஏதோ ஒரு லாஸ் இருக்கும், அப்புறம் ஒரு கெயின் கிடைக்கும். உதாரணமாக, ஒரு மரத்துலேருந்து நீங்கள் ஒரு சேரை செய்ய போகிறீங்க அப்படின்னா,
அந்த மரத்தை வெட்டி சேர் செய்யும் போது அதில் கொஞ்சம் லாஸ் இருக்குது. அந்த லாஸ் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. அந்த லாஸ் இருக்குது. அந்த லாஸ் இருந்தால் தான் அடுத்து நமக்கு ஒரு கெயின், ஒரு சேர் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும் கூட. ஆண்டவர் உங்களிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். இப்படி தேவ ஜனங்களாகிய நாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதில்லை. நான் பல நேரங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனங்கள் கூட நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஏற்ற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், உங்களுக்கு ஏற்ற தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசி, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வரவேற்கிறீர்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை நாடி தேடி ஓடி போகிறீர்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி அவர்கள் ஊழியக்காரரை கடைசி காலத்தில் தெரிந்து கொள்கிறார்கள். அதான் இன்னைக்கு நடக்குது. கடிந்து கொள்ளுகிற தீர்க்கதரிசியை நீங்கள் வெறுக்கிறீர்கள். தீர்க்க தரிசனம் என்பதே கடிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது தான். தீர்க்க தரிசனம் என்ன? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டது? உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் ஊழியம் என்றால் என்ன? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக. இன்னைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்ல, உலக விருத்திக்கு ஏதுவாக. நல்லா நீங்க விருத்தி அடையணும், ஆசீர்வாதமா இருக்கணும், பல்லுக்கு பெருகணும், அந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், புறஜாதியாரும் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார்கள். தன்னுடைய வியாபாரம் பயங்கரமா ஆசீர்வாதமா இருக்கணும், அதனால என்ன செய்யலாம்? அதற்கு அவர்கள் சில பரிகாரங்களை செய்து அவர்கள் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, என் வியாபாரம் லாபம் அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அடுத்து கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? அடுத்து கேட்குறாங்க, வெளிநாடு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர்களுக்கு சில காரியங்கள் சொல்லப்படுகிறது, அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களும் அதே போல தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்கிறீர்கள். தீர்க்கதரிசியை போய் கேட்குறீங்க, தீர்க்கதரிசி சொல்கிறாரு இப்படி இப்படி செய்யுங்கன்னு. அவங்க எப்படி, புறஜாதியார் எப்படி தங்களை சொல்லுகிறவர்களுக்கு, ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்கு தட்சணை கொடுக்கிறார்களோ நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள். பேர் தான் வித்தியாசம். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்கிற தீர்க்க தரிசனம், தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்கள்? உங்கள் இருதயத்துக்கு ஏற்றார் போல, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல இல்லைங்க. தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். தீர்க்க தரிசனம் உங்களை உருவாக்கும். அப்போ வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு தேவ ஜனங்கள் தயாராக இருக்கணும். ஓப்பன் மைண்டா போய் உட்காரணும். நான் எப்பவும் சொல்லுவேன், வாலிபர்கள் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு சிலர் கேட்பாங்க, ஆனால் இந்த மாதிரி வேத வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? முதல்ல வேத வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நீங்கள் தேவ சமூகத்திற்கு ஓப்பன் மைண்டாக போகணும். தேவ சமூகத்துக்கு திறந்த ஒரு இருதயத்தோடு கூட அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் போகணும். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் ஒரு டாக்டரின், ஒரு உபதேசத்திலே நீங்கள் வளர்க்கப்பட்டிருப்பீர்கள். உலகத்திலே கொடுக்கப்படுகிற உபதேசங்களில் தவறு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். எல்லா டாக்டரினிலும் தவறு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதை எடுத்து போதிக்கிறவங்க தப்பாக போதிக்கலாம், இது கரெக்ட். இதிலிருந்து எடுத்து போதிக்கிற, இது பாருங்க, எத்தனை விதமான டினாமினேஷன்ஸ் இருக்கு. அத்தனை டினாமினேஷனுக்கு அடிப்படை பைபிள் தான், அத்தனை டினாமினேஷனுக்கு அடிப்படை இயேசு தான். ஆனால் இதை எடுத்துக்கிட்டு போதிக்கிறவங்க தப்பாக போதிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த டாக்டரின்னு வரும்போது அது சரியா என்பது ஆராய வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்க? நான் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணது சரி, எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணியிருக்காரு, எங்கள் தாத்தா ஃபாலோ பண்ணி இருக்கலாம். 2000 வருஷம் நியாயப்பிரமாணத்தை ஆபிரகாம் காலத்திலிருந்து ஃபாலோ பண்ணாங்க, அது ஃபாலோ பண்ணது தப்பு என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் ஒரு ராங் மெத்தடில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. பிரமாணம் சரி, அதை நீங்கள் கையாளுகிற முறை தவறு என்று சொல்லுகிறார். ஓய்வு நாள் சரி, அதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் அங்கே பிரச்சனை. அதே பிரச்சனை தான் இன்றைக்கி இருக்குது. 2000 வருஷமாக கிறிஸ்டியானிட்டி இருக்குது, கிறிஸ்தவத்தில் உபதேசம் இருக்குது. இந்த உபதேசத்தை நீங்கள் எப்படி கை கொள்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? அடிப்படை உபதேசங்கள் கூட தப்பாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீர்கள். அதை கண்டுபிடிக்க முடியாத இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது, ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஆவியானவர் அனுப்பும்போது, தேவன் அனுப்பும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களிடத்தில் வரவில்லையே. இது சரியா இருக்குமான்னு உட்காந்து ஆராய்ந்து பார்க்க கூட நீங்கள் சரியா இல்லை. இமிடியேட் ரிஜெக்ஷன். இல்லைங்க, அவர் தப்பா சொல்றாரு, அது சரி கிடையாது. ஒரு ஞானஸ்தானத்தை குறித்தோ, பரிசுத்தவின் அபிஷேகத்தை குறித்தோ, வேறுபாடுள்ள வாழ்க்கையை குறித்தோ, அல்லது உங்கள் உள்ளான மனுஷனுடைய காரியங்களை குறித்தோ பேசும்போது எத்தனை விதமான கான்ட்ரவர்சி. உடனடியாக நான் சொல்லுவது தான் சரி என்று சொல்லவில்லை, ஆனால் நான் சொல்லுகிறதை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? அதை யோசிக்கவாது செய்கிறோமா? சரி, இதில் என்னப்பா இருக்கு? ஒரு முறை என்ன இடத்துல ஒரு PhD முடித்த, டாக்டரேட் முடித்ததான ஒரு மனுஷி என்னை அழைத்திருந்தார்.
உங்களுடைய ரிசர்ச்சை பற்றி கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லி. அப்பொழுது நான் ஆண்டவருக்குள்ளே வந்து ஒரு 2-3 வருஷங்கள் ஊழியத்தில் வந்து 2-3 வருஷங்கள் ஆகியிருந்தது. அவரை சந்திக்கும்படி போயிருந்தேன். அவர் உட்கார்ந்து எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தது அப்படியே வெளிப்படுத்துகிற விசேஷம் டைம் லைனோட வச்சுருக்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்கும் போது அதை நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே அடியாய் சொன்னார், இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும் தம்பி, ஏன் ஆவியானவர் வேறு விதமாய் சொல்லக்கூடாது, நீங்கள் ஏன் வேறு விதமாய் ஆலோசிக்கக்கூடாது, இப்படியும் சொல்லுகிறார்களே அப்படின்னு அவர் வேறொரு டாக்டரின் எடுக்கிறாரு. அது வசனத்துக்கு ஒத்து போகவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், ஏன் நீங்கள் போய் நான் சொன்னதை கொஞ்சம் நேரம் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. நான் அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணவே இல்லை. நான் சொன்னேன், எனக்கு இதை ஆவியானவர் சொன்னார், இதை நீங்கள் சொல்லுகிறீர்கள், இருந்தாலும் நான் பார்க்கிறேன், ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒரு டாக்டரின் வரும்போது இமிடியட்டாக ரிஜெக்ட் பண்ண வேண்டும் என்பது அவசியம் இல்லை. உட்கார்ந்து கொஞ்ச நேரம், சில நேரங்களிலே நமக்கு தெரியும் இது வந்து அப்படியே. இப்போ இயேசு தெய்வம் இல்லைன்னு ஒரு டாக்டரின் வருதுன்னு வச்சுக்கோங்க. இயேசு தேவன் கிடையாது, பிதா மட்டும்தான் தேவன், இயேசு தேவனே கிடையாதுன்னா இதை உட்காந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு தேவன் தான், இதுக்கு மாற்று கருத்தே நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் நான் அதை கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் படிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் படிக்க முடியும், அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். எல்லாரும் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நான் உட்கார்ந்து படிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய இருதயம் எதையுமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நான் 50 வருஷமா ஒரு டாக்டரில் வளர்ந்துட்டேன். எப்படி? இந்த பிரச்சனை எல்லா டினாமினேஷன்லும் இருக்கு. நான் சொல்லுகிறது வெறும் பாரம்பரிய சபைகளில் மாத்திரமல்ல, வெறும் ஆவிக்குரிய சபைகளில் மாத்திரமல்ல, எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. we crossed over 50 years. இதுக்கப்புறம் இதை மாற்றுறது கஷ்டம். ஏன் முடியாது? ஏறக்குறைய 1260 வருஷம் ஒரு பாரம்பரியத்தில் வளர்ந்த கிறிஸ்தவத்தை ஒரு மார்ட்டின் லூத்தரால் மாற்ற முடிந்ததே, ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்க முடிந்ததே. அன்னைக்கு அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் உலகமெங்கிலும் பரவி இருக்கிறார்களே. அதிலிருந்து எழுப்புதல் வந்ததே, விசுவாச வீரன் என்ற பெயர் வந்ததே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான வசனத்துக்கான அர்த்தம் புரிந்ததே. நாம் ஏன் உடனடியாக ரிஜெக்ட் பண்ணணும்? இந்த ஐரோப்பா சாம்ராஜ்யமே ஒரு கல்ச்சரில் இருக்கும்போது ஒற்றை மனுஷனாக பவுல் உள்ளே நுழைகிறார், உபதேசத்தை கொண்டு போகிறார். அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த அத்தனை பட்டணத்து ஜனங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் உண்மையிலே கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம், அவன் பேசட்டும். அவர்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். பாங்க, ஒரு புறஜாதியாருக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை கூட இன்னைக்கு நமக்கு இல்லை பாருங்க. உட்கார்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு கூட சபையில் எது சொன்னாலும் பாஸ்டர் சொன்ன ரிஜெக்ஷன். பாஸ்டருக்கு வேற வேலையே கிடையாது, இவர் இப்படி தான் பேசுவார், இவர் இதை பற்றி தான் சொல்லுவார். பேசட்டும், உட்கார்ந்து கேட்போமே. உட்கார்ந்து கேட்கும் போது தான் சத்தியம் தெரியும். அதான் மோசே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா, நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? இவங்க விடுதலைக்காக தான் வந்திருக்கிறேன். அவங்களே உட்கார்ந்து அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. பின்பு எப்படி எகிப்தியன் கேட்பான்? நாமே கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி புறஜாதியார் நம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? எப்படி சுவிசேஷம் வளரும்? எப்படி மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்வாங்க? முதல்ல நாம இந்த வசனத்துக்கு எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் மாற்றம் அடைகிறோமோ. இப்பவும் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய களைகளை ரிமூவ் பண்ணி போகிறதுக்கு தான் இந்த வசனம் இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தாலும் நல்லா இருப்பீங்கன்றதுக்கு இந்த வசனமே இல்லை. அது எப்படி ஒரு அடையாளம்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ புண்ணு உள்ள சீல் வச்சுருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் மேலே ஒரு மருந்து போட்டு ஒரு கட்டு போட்டு விட்டுறேன், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சமானமாக இருக்குது. சில டாக்டர்ஸ் உண்மையை சொல்லுவாங்க, இதை இப்போ எடுத்து நம்ம வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட்டு போட்டோம்னா பிரச்சனை ஓவர். கொஞ்சம் விட்டு போடுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பண்ணிட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த டாக்டர் பாருங்கள், அவர் எதுவுமே செய்ய வேணாம், வெறும் கட்டு போட்டால் போதுங்கிறாரு, இவர் எல்லாத்தையும் எடுக்கணுங்கிறாரு. எது நல்லது? நான் ஒரு நாள் வரும், இந்த வெட்டி எடுக்கணும்னு சொன்னது தான் நல்லதாக இருந்திருக்கும். ஏன்? அப்படியே கட்டு போட்டுதா சீல் உள்ளுக்குள்ளே ஊடுருவி காலையே எடுக்கிற நிலைமைக்கு போய்விடும். சில நேரங்களில் கடினமான உபதேசம் வரும்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதான காரியம் சரி என்று நினைக்கிற உபதேசத்துக்கு ஆப்போசிட்டாக ஒன்று வரும்போது, ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது அதை விட்டு கொடுக்குற மனப்பாங்க. ஐயோ, நான் இத்தனை நாள் இதை செஞ்சுருக்கிறேனே, இப்படி சொல்கிறாங்களே, உடனடியாக அதை ஆராய்ந்து பார்க்கணும். அதான் வசனம் சொல்லுது. பவுல் சொல்கிறாரு,
பெராயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தார்களாம். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? பவுல் வசனத்தையே ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. ஏன் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் ஆராயக்கூடாது? உட்காந்து ஏன் கொஞ்சம் கேட்கக்கூடாது? முதலாவதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை ஆவலாய் உட்கொண்டு, எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் அதை கேட்கணும், அதன்படி என் வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். எதை ஒன்றுமே ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது சொல்கிறது யாராக வேணா இருக்கட்டுமே, அந்த வசனம் ஒருவேளை அபத்தமாக இருக்கும், அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். தப்பே நான் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். மற்ற எது காரியங்கள் வரும்போது இது சரியாக இருக்குமா, தப்பாக இருக்குமா, எதுக்கு ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி, அது எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது, நான் ஊழியக்காரர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே வசனத்தை நாம் திருப்பி வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யாத்திராகமத்தின் புஸ்தகம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் என்றான். ஏன் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? இந்த ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விருத்த சேதன உதடு இல்லாதவன். விருத்த சேதன உதடுனா என்ன? பைபிளில் 2-3 விருத்த சேதனம் இருக்குது. உதாரணமாக மாம்சத்தில் உள்ள விருத்த சேதனம், உதடு விருத்த சேதனம் உள்ள உதடு, விருத்த சேதனம் உள்ள இருதயம், விருத்த சேதனம் உள்ள காது, இப்படி இருக்கு. இந்த விருத்த சேதனம்னா என்ன? பொதுவாக நம்ம இதை எப்படி நினைக்கிறோம்? விருத்த சேதன உதடு உள்ளவன்னா ஏதோ உதடை வெட்டி போடுறதா, உதடை நம்ம தண்டிக்கிறதா, இல்லை அதுக்கு ஒரு பலி செலுத்துறதா, அதெல்லாம் இல்லை. விருத்த சேதனம் என்பது என்ன? உடன்படிக்கை. என் சரீரத்திலே, என் மாம்சத்திலே நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். அதே மாதிரி என் உதடுகளை நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்படி உடன்படிக்கை பண்ணும்போது என் உதடுகள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டால், அதற்கு பிறகு என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளாகத்தான் இருக்கும், வேற வார்த்தைகள் வராது. இப்போ யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு வசனம் சொல்லுது, ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாக இருக்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன், நான் ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாக இருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி உடன்படிக்கை பண்ணி நான் இனி யாரையும் பார்க்க மாட்டேன்னு முடிவெடுக்கிற யோபுவினுடைய கடைசி நிமிஷம் என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். அப்போ நான் எப்போ இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன், உலகத்தின் பாவத்தை பார்க்க மாட்டேன்னு என் கண்ணோட உடன்படிக்கை பண்றேனோ, அப்போ நான் வெறும் பாவத்தை பார்க்காதவனா மட்டும் இல்லை, தேவனை பார்க்குறவனா மாறுறேன், தேவனை தரிசிக்கிறவனா மாறுறேன். அதே மாதிரி என் உதடுகளை நான் வந்து என்னைக்கு உலகத்துக்கும் பாவத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என் உதடுகளை தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேனோ, அன்னைக்கு என் உதடுகள் வழியாக நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச தொடங்குகிறேன், கர்த்தருடைய சத்தம் எனக்குள்ளிருந்து வர தொடங்குகிறது. அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். என் உதடை கொண்டு போய் நான் உலகத்தோடு கூட என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து மாதிரி அரட்டடிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன், உட்காந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன், உட்காந்து உலக பிரகாரமான கெட்ட வார்த்தையும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிடுவேன். உலக பிரகாரமாக கோபப்படும் போது ஏதோ 1-2 வார்த்தை வந்துடுது. என் உதடுகளை நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி, விருத்த சேதனம் உள்ள உதடு, அதாவது உடன்படிக்கை பண்ணிவிட்டேன் என்று சொன்னால், என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சத்தமாக இருக்கும். அதனால தான் அந்த சத்தத்தை கேட்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இதே பேதுரு பேசும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அதே பேதுரு ஒரு முறை பரிசுத்தாவியை பெற்ற பிறகு பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பதாக என் வாயிலிருந்து சபிக்கப்பட்ட வார்த்தை, உடன்படிக்கை பண்ண பிறகு என் வாயிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. அப்போ விருத்த சேதனம் உள்ள உதடு எனக்கு இருக்குமானால் ஜனங்கள் அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள். அப்படி கேட்கும்போது இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் மட்டுமல்ல, எகிப்தரும் செவி கொடுப்பார்கள், புறஜாதியாரும் செவி கொடுப்பார்கள். நான் இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் உதடுகளை நான் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் உடன்படிக்கை மீறும்படி பல சம்பவங்கள் நடக்கும். என்னை வந்து உலக பிரகாரமாக பேச வைக்கும், என்னை உலக பிரகாரமாக உண்மை விட்டு உமக்கு பிரியமில்லாத சொல்ல வைக்கும். நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், இனி என் உதடுகள் அதை செய்யாத ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான
இன்னொரு நிகழ்ச்சியின் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you. முடிவுக்கு முன் இந்த பகுதியில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூரோலிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியதான நிறுவனம் ஒரு அசாத்தியமான கற்பனையை மட்டுமே செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்தை நிஜமை மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இது வேதத்திற்கு எதிரானது. ஆனால் அவர்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, கடந்த வாரத்தில் எல்லா வலைத்தளங்களிலும் அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. அதாவது இந்த நியூரோலிங்க் நிறுவனம் ஒரு குரங்கு ஒன்றுக்கு ஒரு சிப் ஒன்றை பதித்தார்கள். அதாவது மூளையில் பதித்தார்கள் சிறு ஒயர்களை கொண்டு. அது வெளியிருந்து பார்க்கறதுக்கு தெரியாது, அது கம்பியில்லா முறை மாதிரி, அதாவது ப்ளூடூத் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த குரங்கு என்ன செய்கிறது, அந்த குரங்கு எப்படி சிந்திக்கிறது என்பதை வெளியிருந்து கம்ப்யூட்டர் வழியாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கும் போதே நமக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கும். என்ன ஆச்சரியம், மனிதனுடைய மூளையை, அதாவது ஒரு மிருகத்தின் மூளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்திற்கு மனித அறிவாற்றல் வளர்ந்து விட்டது என்பது ஒரு ஆச்சரியம். அதே நேரத்தில் இதனுடைய அடுத்த கட்டத்தை குறித்து அவர் பேசும்போது, மனித மூளைக்குள்ளும் சிப் பதிக்கும் திட்டம் தான் முடிவதுக்கு. அவர் இந்த ஆராய்ச்சியில் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, மனித மூளைக்குள்ளே சிப்பை வைக்கிறதுக்கு. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, மனித மூளைக்குள்ளே ஏன் சிப்பை வைக்கிறோம், அவர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ரீசன். ஒன்று, இந்த பார்க்கின்சன் நோய்கள், மறதி நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நோய்கள் மூளைக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த சிப்பை மூளையில் வச்சுட்டு இந்த சிப்பு வழியாக அதை சரி பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதை கரெக்ட் பண்ணி அந்த மூளையை சரியாக செயல்பட வைக்க முடியும். அதாவது நல்லா கவனிங்க, மொத்த சரீரத்துக்கும் மூளை தான் கட்டளை கொடுக்கும். இப்போ இவர் மூளைக்கே கட்டளை கொடுக்க போகிறார். அதுதான் இவருடைய திட்டம். மூளைக்கு கட்டளை கொடுத்து அந்த மூளையில் இருக்கிற குறைபாடை அவர் நீக்க போகிறார். இது ஒரு பக்கம் அவர் சொல்கிறது. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ரெண்டாவது விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவு என்பதால் என்ன, செயற்கையாக ஒரு ரோபோட்டை பேச வைப்பது, ஒரு செயற்கை மனித குலத்தை உருவாக்குவது. அப்படி உருவாக்கும் போது இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட இனமானது ஒரு காலத்தில் எழும்பி வரும். அவர்கள் மனுஷனுக்கு விரோதமாய் வந்து மனுஷனை பார்க்கிலும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது மனித குலத்தை அவர்கள் அழிக்க முற்படுவார்கள். அப்படி அழிக்க முற்படும் போது மனித மூளைகளுக்குள் வைக்கப்படுகிற அந்த சிப்பு அவர்களை பார்க்கிலும் மூளையை ஸ்ட்ராங் ஆக்கும், அவர்களை பார்க்கிலும் நுண்ணறிவை அதிகப்படுத்தும். அப்படி படுத்தும் போது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட நம்முடைய மூளை வேகமாக செயல்படும். இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ பெரிய கதை மாதிரி இருக்குது, திரைக்கதை மாதிரி இருக்குது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் இது அப்படி ஆக்கும்போது எதிர்காலத்தில் மனித குலத்தை காப்பாற்றுவதற்கு, அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒரு மனித சமுதாயமே சிப்பு பதிக்கப்பட்ட சமுதாயமாக மாறணும். அப்போ தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எதிராக நம்ம போராட முடியும். ஒரு கோடிக்கணக்கான ரோபோட்டுகள் வருதுன்னா, அப்போ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த சிப்பு இருந்தால் தான் அவங்கள பார்க்கலாம் இவங்க பவர்ஃபுல்லாக மாற முடியும், எலான் மாஸ்கின் கூற்றின்படி. அப்போது மனித இனம் மொத்தத்தையும் ஒரு சிப்பில் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் அவருடைய எதிர்கால திட்டம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ மொத்த மனித இனத்தையும் ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறான். அதற்கு அவன் சொல்லக்கூடிய காரணம் நல்ல காரணம் என்ன, அந்த செயற்கை நுண்ணறிவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நான் மனுஷனை இன்னும் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக மாற்ற போகிறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, மனுஷனை தேவன் படைக்கும் போதே இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடிய எப்படிப்பட்ட டெக்னாலஜி வந்தாலும் அதை விட பவர்ஃபுல்லாய்த்தான் மனுஷனை படைத்தார். மனுஷனைத்தான் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி கத்தர் கொடுத்தார். அப்போ இன்றைக்கும் நம்ம அதை செய்கிறோம். உதாரணமாக நம்ம ஒரு 6% 10% அளவுக்கு தான் நம்ம மூளையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இன்னும் 90% மூளை வேலை செய்யாமல் இருக்குது. இந்த 90% மூளை வேலையை எப்போ செய்யும் தெரியுமா, இன்னொரு சிப்பை வச்சு செய்ய வைக்க முடியாது. தேவைப்படும் போது மூளை தன்னை அப்கிரேட் பண்ணிக்கொள்ளும். நான் சொல்கிற ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் வந்து ஜிபி ஸ்பீடு 1 GB 2 GB ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்கிறோம். ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா 256 KB. அந்த 256 KB வரும்போது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம மூளை என்ன யோசிச்சுது, ஸ்லோவாக இருக்கே, கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லா இருக்குமே. அதுக்கப்புறம் நாம் MB ஸ்பீடுக்கு வந்தோம், 7.1 Mbps ஸ்பீடு, இந்த மாதிரி MB ஸ்பீடுக்கு வந்தோம். அப்போவும் நம்ம மூளை என்ன சொல்லிச்சு, அது ஒரு கட்டளையை கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம் சில செகண்ட்ஸ். ஏன்னு சொன்னால் நம்ம மூளை அதை விட ஸ்பீடு ஆயிடுச்சு, தனக்கு தானே அப்கிரேட் பண்ணிக்கிச்சு.
இப்போ ஜிபி ஸ்பீடு, இப்போ ஜிபி ஸ்பீடு வரும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு அது ஸ்லோவாக தான் இருக்கு. இப்போவுமே ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறது நமக்கு ஸ்லோவாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் நல்லா இருக்குமே தெரியுது. நம்ம மூளை இப்போ ஜிபி ஸ்பீடை விட வேகமாக போயிட்டு இருக்குது. நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது நமக்கு முன்னாக நிற்குமானால் நம்முடைய மூளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்க்கலாம் தன்னைத்தானே வேகப்படுத்தி கொள்ளும். அதற்கு இன்னொரு சிப் தேவைப்படாது. இந்த சிப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எதிராக போராடுவதற்கு அல்ல, நம்மை கொண்டு போய் ஒரு மனிதன் கையிலே அடிமையாக ஒப்படைப்பதற்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எதிராக இந்த சிப்பை வச்சு போராடலான்னு சொன்னால் அதே சிப்பை வச்சு உங்களை அவங்க கண்ட்ரோலும் பண்ணலாம் தானே. அதுதான் எதிர்கால திட்டம். முழு மனித சமுதாயமும் ஒரு மனுஷ கண்ட்ரோலுக்கு போகணும். இதை நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளில் வெற்றி பெற இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது நடப்பதற்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை மீட்கும்படி இயேசு வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இனி காலம் செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.